ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான விழுப்புரம் குழந்தைகளே, அன்பார்ந்த இந்த சவேரியார் கோயிலின் நம்பிக்கையாளர்களே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, முக்கியமாக நம்முடைய பங்கு தந்தை லூதுசாமி, உதவி தந்தை ஜியோ என்னும் அருள் பணியாளர்களே, அன்பார்ந்த உறவுகளே, நண்பர்களே, நம்முடைய பங்கு திருவிழாவின் கொடியேற்ற முதல் நாளே திருவிழாவே நடந்து போன மாதிரி இருக்குது. அவ்வளவு கூட்டம், ஆர்ப்பாட்டம், அழகான ஜோடனை, நிறைய நேரம் கொடி பவனி, நிறைய குருக்கள், வான வேடிக்கைகள், மின் விளக்குகள் எல்லாம் உள்ளத்தை தொடுகின்றது. நான் போகிற இடத்தெல்லாம் சொல்கிறது இதெல்லாம் என்னன்னு கேட்டால் வாழைப்பழத்தினுடைய தோல் மாதிரி தான். யாராவது எனக்கு வாழைப்பழத்தினுடைய தோல் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்களா? உள்ளே இருக்கிற சதை பகுதி வேண்டும் என்று தானே சொல்லுவார்கள். எனக்கு ஆசை என்னென்னா, புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் விழுப்புரம் புனித சவேரியார் கோயில் பங்கில் இந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்களே, இந்த எல்லா மக்களும் சவேரியாருடைய மனநிலையோடு ஆண்டவரை அதிகம் நம்ப வேண்டும், நல்ல செய்தியை சொல்ல வேண்டும், நல்ல பிறரன்பு வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான். அதுதான் சதை பகுதி. அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆயர் சேலத்திலேருந்து வந்திருக்கிறார் பயணம் பண்ணி. புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்த குருவாக 35 ஆண்டுகள் பணியாற்றிய அருள் பணியாளர் தான் நான். நம்முடைய தாய் மறை மாவட்டத்துக்கு போகிறோம் என்று. ஆனால் நான் நினைத்து பார்க்கவில்லை, கொடி திரும்பி வருவதற்கு இவ்வளோ நேரம் ஆகும் என்று எனக்கு தெரியவே தெரியாது. எவ்வளோ நேரம் ஆகும் என்று தெரியவே தெரியாது. நல்லதுதான். நம்முடைய தனித்தன்மையை காட்ட வேண்டும், உரிய மரியாதை செய்ய வேண்டும். இதை தாண்டி என்னுடைய மக்கள், என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள், பாசமான பக்தர்கள் எல்லாரும் இன்னும் அதிகமாக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்களா? இன்னும் அதிகமாக குடும்பத்தில், அன்பு வாழ்வில் தலை சிறந்து ஓங்க மாட்டார்களா என்பதுதான் எனக்கு அதிக கவலையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரே நமக்கு சொல்லுகின்ற செய்தி பங்கு தந்தை முன்னுரையிலேயே சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், புனித பிரான்சிஸ் சவேரியார் எப்படி மனம் மாறினார் என்று. 1506 அவர் பிறந்தார். 19 வயசில் அங்கேருந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற பாரிஸ் நகரத்திற்கு பயணமானார். 19 வயசில் போனார். பிறகு வீட்டுக்கு போகவே இல்லை பாருங்கள். மனுஷன் போய் பெரிய படிப்பெல்லாம் படித்தார். படிக்கும்போது தான் புனித இஞ்ஞாசியாரை, லோயலா இஞ்ஞாசியாரை சந்தித்தார். அவர் அடிக்கடி அவருக்கு சொன்ன ஒரு நற்செய்தி வாக்கியம், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் என்ன பயன்? நல்லா சொல்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சொல்லப்படுகிறது, எனக்கும் சொல்லப்படுகிறது. தொப்பி வச்சிருந்த என்ன பிரயோசனம்? பூசையில் நடுவா
நடுவில் நின்றுட்டு இருந்து என்ன பிரயோசனம்? அழகான உடுப்பு போட்டிருந்தா என்ன பிரயோசனம்? ஐயோ எல்லாரும் வணக்கம் சொல்கிறாங்க, என்ன பிரயோசனம்? ஃப்ளெக்ஸில் உன் ஃபோட்டோ இருந்தால் என்ன பிரயோசனம்? எதுவுமே பிரயோசனம் கிடையாது. உன் ஆன்மாவை நீ இழந்து விட்டால் எந்த பயனுமே கிடையாது. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்லப்படுகிற செய்தி பாருங்க, ஆன்மாவை இழந்து விடக்கூடாது. முதல் வாசகத்தில் கேட்டோம், பல்வேறு அரசுகளை குறிக்கிற மாதிரி ஒரு சிலை, தலை தங்கம், தோள்பட்டை மார்பு பகுதி வெள்ளி, தொடை வெங்கலம், கால் இரும்பு களிமண். கடைசியில் பார்த்தா ஒரு சின்ன கல் தூரத்திலேருந்து அடிக்குது, எல்லாம் நொறுங்கி போகுது. இங்கே இருக்கிற நம்ம நிறைய பேர் நான் தான் தங்கம் பவுன்னு ஜொலிக்கிற அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. சில பேர் அந்த அளவு இல்லைன்னாலும் நான் வெள்ளி, சில பேர் நான் வெங்கலம், நல்ல ஓசை வருது அப்படின்னு நினைப்பீங்க. சில பேர் நான் இரும்பு அப்படின்னு நினைப்பீங்க. சாமி சொல்றார், ஆண்டவர் இல்லாமல் நீ குப்பை, ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரை தேடு, அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப சாதாரணமாக கஷ்டமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. ஆண்டவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. இதை நீ உணர்ந்தால் ஆண்டவரை தேடுவாய், அடுத்தவர்களை மதிப்பாய். சில பேர் இந்த திருநா சமயத்தில் கூட நான் சொல்கிறதான் எல்லாம் கேட்கணும்னு சொல்கிறது, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சில பேர் சொல்கிறது. நீ என்ன பங்குசாமியாரா, இப்போ தானே வந்திருக்க, உனக்கு என்ன தெரியும், நான் சொல்கிற செய்யி. சில பேர் இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள், ஆட்டம் போடுகிறார்கள். உன்னுடைய அழிவு தூரத்திலே இல்லை என்பதை மறந்து விடாதே. ஆண்டவர் இன்றைக்கு நம் எல்லாரையும் அழைக்கிறார் பாருங்கள். ஆண்டவருக்கு முதலிடம் கொடு, அவரை பிரிந்து உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கு சொல்வதை பாருங்கள். ஆண்டவரை தேடினால் நிச்சயமா நம்ம நம்முடைய உண்மை நிலையை உணர்ந்திருப்போம், தாட்சியோடு இருப்போம், அடுத்தவர்களை மதிப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி பகுதியில் நம்ம பார்க்கிறோம், கோயிலை பார்த்து எல்லாரும் பிரமிச்சு போறாங்க பாருங்க. ஐயோ எப்படி அழகா இருக்கு, ஷைனிங்கா இருக்கு, ஒளி வீசுகிறது. சீடர்கள் தான் அப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம் பாருங்க. அப்போது ஆண்டவர் சொல்வது பாருங்கள், இதெல்லாம் கல்லு மேல கல்லு நிக்காத மாதிரி தரைமட்டம் ஆயிடும். பாருங்க, நிலையற்ற தன்மை. உன்னுடைய பட்டு புடவை, பவுனு, நகை, வீடு மேல வீடு கட்டு வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் ஒரு நாள் அழிவு உண்டு. இஸ்ராயல் மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு எருசலேம் தான் ரொம்ப முக்கியம். அந்த எருசலேம்ல ரொம்ப முக்கியம் அவங்களுடைய கோயில். இந்த கோயிலும் போதும், எங்கள் நகரமும் போதும், எங்களை யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது என்று இருமாப்பு கொண்டிருந்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆண்டவரை நீ மறந்தால் அழிந்து போய் விடுவாய். ஆண்டவர் இன்றைக்கு நம் எல்லாருக்கும் சொல்லுது. பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏமாந்து போயிடாதீங்க. பிரியமானவர்களே, யாரும் ஏமாந்து போயிடாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சொல்றார், ஏமாந்து போய்விடாதீர்கள். எலெக்ஷன்லாம் வரப்போகுது, ஏமாந்து போயிடாதீங்க. உங்களை அழிக்கிறவர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். யார் உங்களுக்கு நல்லது செய்வார்கள், உங்களை வளர்ப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள். தங்களையே வளர்த்து கொண்டு உங்களை இன்னும் அடிமையாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
ஏமாந்து போவாதீங்க, நான் தான் மீட்பர், நான் தான் மீட்பர் என்று பலர் வருவார்கள். ஆண்டவர் இன்றைக்கு சொல்வது, ஏமாந்து போகாதீர்கள் பிள்ளைகளே, ஏமாந்து போகாதீர்கள். கவனமா இருங்க. உங்க பிள்ளைகள் ஏமாந்து போகாதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலரிடமிருந்து தான் எத்தனை பாடங்கள் அவர் வாழ்ந்தது பாருங்க. நான் சொன்னேன் 19 வயசில் அங்கே போனார். பிறகு அங்கேருந்து வெனிஸுக்கு போனார், ரோமைக்கு போனார், திருப்பி போர்ச்சுகலுக்கு வந்து லிஸ்பன் வழியாக இந்தியாவுக்கு பயணமானார். 1541 42 இங்கே வந்து சேர்ந்தார் இந்தியாவுக்கு. இன்றைக்கு இந்திய நாட்டில் நிறைய கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு எல்லாரை விட முக்கியமான காரணம் நம்முடைய பாதுகாவலர் தான். இங்கே மட்டும் இல்லை, 1542 ஆரம்பிச்சது. இலங்கைக்கு போனார், ஸ்ரீலங்கா சிலோனுக்கு போனார், இந்தோனேஷியாவுக்கு போனார், அங்கே இருந்து பக்கத்தில் இருந்து தீவுகளுக்கெல்லாம் போனார், மொலுக்கா. அப்புறம் பாருங்கள் ஜப்பானுக்கு போனார். கடைசியாக ஜப்பான்லேருந்து சைனாவுக்கு போகணுன்னு சைனாவுக்கு பக்கத்தில் இருக்க தீவில் வந்து அவர் இறந்தார் 1542. 42 ஆரம்பித்து 1552, 10 வருஷம், பல 1000 கிலோமீட்டர் பயணம், கடல் பயணம், நடை பயணம். அதுதான். இப்போ நமக்கு என்னென்னவோ வெஹிக்கிள் இருக்குது. எல்லாம் எதுக்காக தெரியுமா? மக்கள் எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும், அந்த ஆசை தான் உந்தி தள்ளியது. பிரியமானவர்களே, இந்த ஊரில் இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்களே, தலைவர்களே, உங்களுடைய நடத்தையால் யாரும் கெட்டு போகக்கூடாது. 4 பேராவது உங்களால் மோட்சத்துக்கு போகணும். யாரையும் கெடுத்துறாதீங்க. குடிக்கிறவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இன்னும் 4 பேரை கூட்டுக்கிட்டு குடிக்க போகிறான். அன்பார்ந்த ஆசிரியர்களே, படித்தவர்களே, பொறுப்பில் உள்ளவர்களே, யாருக்காவது 4 பேருக்கு வாழ்வு கொடுக்கணும் என்று நினைத்து பாருங்கள். என்னால் யாருமே கெடக்கூடாது என்று இன்றைக்கு உறுதியெடுங்கள். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் கேட்பது. என்னால் யாரும் எந்த கெட்ட பழக்கத்திலும் ஈடுபடக்கூடாது என்று நினைத்து பாருங்கள். அந்த தாகம்தான் எந்த அளவுக்குன்னா அவர் அப்ப நினைச்சார். இப்ப நம்ம அப்படி சொல்றதில்லை. ஞானசானம் வாங்காதவங்கலாம் நரகத்துக்கு தான் போறாங்க அப்படின்னு. அதனால ஒரு மாசத்துல பல 1000 பேருக்கு ஞானசானம் கொடுத்து கையை தூக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சவேரியார் எழுதுறார். அந்த அளவுக்கு ஆன்ம தாகம் பாருங்கள். ஆண்டவருக்காக தன்னையே கொடுக்கின்ற மனத்தை பாருங்கள். இன்னைக்கு நான் நீங்கெல்லாம் உலகெங்கும் போய் நற்செய்தி அறிவிங்கன்னு சொல்ல வரல. உங்கள் குடும்பத்தாருக்கு குறைந்தபட்சம் ஆசீர்வாதமாக இருங்கள். இன்னொரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தாலும், ஏங்க நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உன்னுடைய மனைவியை நடத்து. இன்னொரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தாலும் உனக்கு பிள்ளையாக தான் நான் பிறக்க ஆசைப்படுறேன் என்று சொல்லுகிற மாதிரி உன்னுடைய பிள்ளைகளை அக்கறையோடு பார்த்துக்கொள். இதுதான் ஆண்டவருக்கு செலுத்துகின்ற கைமாறு. உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு 10 ஆண்டுகளில் இந்த அளவுக்கு செய்தாரே சவேரியார். ஏன் தெரியுமா? உலகமெல்லாம் இருந்தாலும் ஆன்மா போகக்கூடாதுன்னு நினைச்சார். எல்லாம் அழிந்து போகும் என்று நினைத்தார். ஆன்மாக்கள் தான் முக்கியம் என்று நினைத்தார். அவரை பின்பற்றி நாம் எல்லாரும் வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஒரே ஒரு வேண்டுகோள், உங்ககிட்ட பேசுகிற இந்த ஆயருடைய குரல்ல விவிலியம் முழுவதும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது, உங்கள் கையிலே இருக்குது. ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது ஆண்டவர் பேசுவதை கேளுங்கள். இன்னையிலிருந்து ஒரு நாள் கூட
பைபிள் நான் 10 நிமிஷம் கேட்காத தூங்க மாட்டேன்னு முடிவு பண்ணிங்கன்னா நான் வந்ததுக்காக வருத்தப்பட மாட்டேன். நான் சொன்னேன் சும்மா கோவப்பட்ட மாதிரி, நான் இவ்வளோ நேரம் ஆகும்னா வராமே இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன் சும்மா. இப்போ நான் சந்தோஷத்தோடு போக வேண்டும் என்றால் இன்றையிலிருந்து ஒவ்வொரு வீட்டிலும் இறை வார்த்தை ஒலிக்கட்டும். பாருங்கள், கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி புதிய ஏற்பாடையே நீங்கள் கேட்டுடலாம். ஆண்டவர் பேசினால் மென்மையாவீர்கள், கனிவாவீர்கள், கோபப்பட மாட்டீர்கள், உங்கள் வாழ்விலே புதுமை நடக்கும். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் குடும்பமாக 5 நிமிடமாவது ஜெபியுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்வு மாறும். நம்முடைய தந்தை கிறிஸ்துராஜா கோயிலில் இருக்கிற தந்தை அருளானந்தம் சொன்னார், நான் எல்லாத்தையும் நீங்கள் பைபிள் படி கேளுன்னு சொல்கிறீங்க, நான் எல்லாத்தையும் ஜாமால சொல்லுங்கன்னு சொல்லுவேன், உடனே புதுமை நடக்குது என்று சொன்னார். மாதாவை உற்று பாருங்கள், சவேரியாரை உற்று பாருங்கள், இவர்களுடைய பரிந்துரையை வேண்டுங்கள், புதுமையை அனுபவிப்பீர்கள். இந்த திருவிழா வாழைப்பழ தோலோடு நின்றுவிட வேண்டாம். சதை பகுதியோடு நம் வாழ்வியல் மாற்றத்தை உண்டு பண்ணி அன்பானவர்களாக, கனிவானவர்களாக, இரக்கமுடையவர்களாக, அடுத்தவர்களை மதிப்பவர்களாக, கீழ்ப்பிடிப்பவர்களாக, கஷ்டப்பட்டு உழைப்பவர்களாக நம்மை மாற்றட்டும். புனித சவேரியார் நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.